ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஐஓசிஎல்ல தான் வந்து உங்களுக்கு ரெக்ரூட்மென்ட் குடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமா ஒரு 473 வேக்கன்ஸியோட வந்திருக்கு. ஸோ இந்த வேலைக்கு வந்து பார்த்தோன்னா, போஸ்டிங் வந்து நம்ம தமிழ்நாட்ல வந்து ஒரு 4 லொகேஷன்ல வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்கு. கல்வி தகுதிய பொறுத்தவரைக்கும் குறைந்தபட்சம் நீங்க 12த் பாஸ் பண்ணதுலேருந்து இங்க டிப்ளமோ, டிகிரி எல்லாருமே இதுக்கு எலிஜிபிள் தான். ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாரி எதுவுமே கிடையாது. ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 1 பிப்ரவரி வரைக்கும் நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. தமிழகம் மற்றும் புதுச்சேரி சேர்ந்தவங்க இதுக்கு நீங்க விண்ணப்பிக்கலாம். இப்ப இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபிரெண்ட்ஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் லிமிடெட்ல தான் வந்து பாருங்க இந்த ரெக்ரூட்மென்ட் குடுத்துருக்காங்க. ஸோ பைப்லைன் டிவிஷன்ல வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கான வேக்கன்சி வந்து உங்களுக்கு வந்து ஃபில் பண்றாங்க. இதுல டேட்டுமே குடுத்துருக்காங்க பாருங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. 12த் ஜனவரி அன்னைக்கு வந்து ஓப்பன் ஆயிருக்கு. க்ளோசிங் டேட் வந்து பாருங்க 1 பிப்ரவரி வரைக்கும் நீங்க வந்து பார்த்தோன்னா, ஆன்லைன் மோட்ல வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. இதுல வந்து பார்த்தோன்னா, ஒரு லொகேஷன், ஒரு ஸ்டேட் வாரியா வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு ரீஜன் வாரியா வந்து வேக்கன்சி வந்து பிரிச்சு குடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு வேக்கன்சி வந்து இருக்கு. அது வந்து பார்த்தோன்னா, சதர்ன் ரீஜன் வந்து பாருங்க இங்க குடுத்துருக்காங்க. தமிழ்நாடு, புதுச்சேரியில இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ தமிழ்நாட்டுக்கு வந்து பாருங்க உங்களுக்கு வந்து மெக்கானிக்கல் ட்ரேட்ல வந்து பாருங்க உங்களுக்கு ஒரு 8 வேக்கன்சி இருக்கு. எலக்ட்ரிக்கலுக்கு வந்து ஒரு 10 வேக்கன்சி, டி&ஐ கேட்டகரிக்கு வந்து 9 வேக்கன்சி, ஹியூமன் ரிசோர்ஸ்க்கு வந்து பாருங்க 2 வேக்கன்சி, அக்கவுண்ட்ஸ் கேட்டகரிக்கு 2 வேக்கன்சி, டேட்டா என்ட்ரி ஆப்பரேட்டர், டொமஸ்டிக் டேட்டா என்ட்ரி ஆப்பரேட்டர்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 2 வேக்கன்சி வந்து குடுத்துருக்காங்க. மொத்தமா வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு 33 வேக்கன்சி குடுத்துருக்காங்க. டோட்டலா வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு எவ்வளோ வேக்கன்சி குடுத்துருக்காங்கன்னா, 473 வேக்கன்சி வந்து பார்த்தோன்னா, இந்தியா முழுக்க வந்து உங்களுக்கு வந்து இருக்கு. இதுல நம்ம தமிழ்நாட்டிலேயும் வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு வேக்கன்சி வந்து இருக்கு. இதுல 4 லொகேஷன்ல வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு போஸ்டிங் வந்து ஃபில் பண்ண போறாங்க. அது எந்தெந்த லொகேஷன் உங்களுக்கு வந்து நான் லேட்டரா சொல்றேன். இதுல வந்து பாருங்க உங்களுக்கு வந்து கீழயே குடுத்துருக்காங்க பாருங்க குவாலிஃபிகேஷனுமே. இப்ப நீங்க மெக்கானிக்கல் ட்ரேடுக்கு வந்து நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, ஸோ நீங்க வந்து பார்த்தோன்னா, டிப்ளமோ வந்து நீங்க முடிச்சிருந்தா எலிஜிபிள். டிப்ளமோல வந்து மெக்கானிக்கலோ இல்லன்னா ஆட்டோமொபைல் வந்து நீங்க பண்ணியிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். அதே எலக்ட்ரிக்கல் ட்ரேடுக்கு நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா, எலக்ட்ரிக்கலோ இல்லன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சிருந்தா எலிஜிபிள். டெலிகம்யூனிகேஷன் அண்ட் இன்ஸ்ட்ருமென்டேஷனுக்குலாம் நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, இந்த ட்ரேட்ல வந்து நீங்க முடிச்சிருக்கணும். அதாவது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனோ, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷனோ, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ரேடியோ கம்யூனிகேஷனோ, இல்லன்னா இன்ஸ்ட்ருமென்டேஷன் அண்ட் கண்ட்ரோலோ, இன்ஸ்ட்ருமென்டேஷன் அண்ட் ப்ராசஸ் கண்ட்ரோல் இல்லன்னா எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இதுல நீங்க எது முடிச்சிருந்தாலும் சரி நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் டிப்ளமோல. ஸோ ட்ரேட் அப்ரண்டிஸ்க்குலாம் நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, அதுல வந்து பாருங்க அசிஸ்டன்ட் ஹியூமன் ரிசோர்ஸ்க்குலாம் நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, பேச்சுலர் டிகிரி ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருந்தா எலிஜிபிள். அதே நீங்க அக்கவுண்டன்ட் கேட்டகரினா வந்து பாருங்க, நீங்க பேச்சுலர் டிகிரில வந்து காமர்ஸ் முடிச்சிருந்தா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். டேட்டா என்ட்ரி ஆப்பரேட்டர்க்குலாம் வந்து பாருங்க, நீங்க மினிமம் வந்து 12த் நீங்க பாஸ் பண்ணியிருந்தாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. டொமஸ்டிக் டேட்டா என்ட்ரி ஆப்பரேட்டருக்கு வந்து பாருங்க, நீங்க 12த் முடிச்சுட்டு ஸ்கில்ஸ் சர்டிஃபிகேட் வந்து நீங்க வச்சிருந்தா, நீங்களுமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி இந்த கேட்டகரிக்கு வந்து குடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து மினிமம் வந்து உங்களுக்கு 18 இருக்கணும். அதிகபட்சமா வந்து 24 வயசு வரைக்கும் இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள். இந்த ஏஜ் லிமிட் இல்லாம உங்களுக்கு வந்து பாருங்க, ஏஜ்ல இருந்து ரிலாக்சேஷனுமே இருக்கு. அது வந்து பார்த்தோன்னா, எஸ்சி, எஸ்டில நீங்க வரீங்கன்னா 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு குடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தோன்னா, 24 வயசு இல்லாம உங்களுக்கு 5 வருஷம் உங்களுக்கு ஏஜ்ல இருந்து ரிலாக்சேஷன் வந்து இருக்கு. அவங்கலாம் 29 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி, எஸ்டியா இருந்தா. ஓபிசியா இருந்தா உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் குடுத்துருக்காங்க. அவங்கலாம் 27 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். பிடபிள்யூடியா இருந்தா வந்து பாருங்க 10 இயர்ஸ் வரைக்குமே உங்களுக்கு அந்த ஏஜ்ல இருந்து ரிலாக்சேஷன் வந்து இருக்கு அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. செலக்ஷன் மெத்தட பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து பாருங்க ரிட்டன் எக்ஸாம் வந்து இருக்கும். அந்த ரிட்டன் எக்ஸாம் வந்து பார்த்தோன்னா, மல்டிபிள் சாய்ஸா தான் உங்களுக்கான கொஸ்டின்ஸ் வந்து வரப்போகுது. ஸோ 100 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். 100 மார்க் வந்து இருக்கும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. நெகட்டிவ் மார்க் வந்து கிடையாது. தேர் இஸ் நோ நெகட்டிவ் மார்க்னே குடுத்துட்டாங்க பாருங்க. ஸோ உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்லாம் கிடையாது. நீங்க எல்லா கொஸ்டின்ஸுமே நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம். இதுல வந்து பாருங்க உங்களுக்கு சிலபஸ்க்கான பேட்டர்னுமே இங்க குடுத்துருக்காங்க. இந்த பேட்டர்ன் படி தான் உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் இதுல சொல்லியிருக்காங்க. 120 நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாம் வந்து நடக்கும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. மினிமம் குவாலிஃபையிங் மார்க்குமே வந்து பாருங்க இந்த இடத்துல குடுத்துட்டாங்க. 40% நீங்க எடுத்தா குவாலிஃபை. எஸ்சி, எஸ்டியா இருந்தா உங்களுக்கு அதிலிருந்து 5% வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு பிடபிள்யூடிக்குலாம் வந்து 35% நீங்க எடுத்தாலே குவாலிஃபை அப்படிங்கிறத வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து நீங்க ஆன்லைன் மோட்ல மட்டும் தான் வந்து நீங்க விண்ணப்பிக்கிற மாரி இருக்கும். அது வந்து பாருங்க இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் நீங்க டெக்னீஷியன் அப்ரண்டிஸ்க்கு நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, இங்க குடுத்துருக்காங்க பாத்தீங்களா, இந்த போர்ட்டல்ல வந்து நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. இதுல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் ரெஜிஸ்டர் நம்பர் ஒண்ணு ஜெனரேட் ஆகும். அந்த நம்பர எடுத்துட்டு வந்து நீங்க வந்து ஐஓசிஎல் வெப்சைட்ல வந்து நீங்க அப்ளை பண்ற மாரி இருக்கும். அதே நீங்க வந்து ட்ரேட் அப்ரண்டிஸ்க்குலாம் நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, இந்த லிங்க்ல போய் தான் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. 2 லிங்க் குடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கேட்டகரிக்கு நீங்க அப்ளை பண்றீங்களோ, அந்த ட்ரேட்ல போய் நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு, அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர வந்து நீங்க எடுத்துட்டு வந்து இந்தியன் ஆயிலோட வெப்சைட் இருக்கு பார்த்தீங்களா, இங்க குடுத்துருக்காங்க பாருங்க ஹவ் டூ அப்ளைல. இந்த வெப்சைட்ல வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத வந்து தெளிவா குடுத்துருக்காங்க. 1 பிப்ரவரி தான் வந்து இதுக்கான லாஸ்ட் டேட். அதுக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க அப்லோட் பண்ணணும் எல்லாமே இதுல குடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸாம் நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து இருக்கும். அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து பாருங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க வந்து வச்சிருக்கணும் அப்படிங்கிறத வந்து இங்க குடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்க கரெக்ட்டா வந்து நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ வேக்கன்சி வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, எந்தெந்த லொகேஷன்ல உங்களுக்கான வேக்கன்சி வந்து இருக்க போகுது அப்படிங்கிறத வந்து பாருங்க இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பாருங்க 4 லொகேஷன் நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இங்க குடுத்துருக்காங்க. ஸோ அதாவது சென்னையிலேயே வந்து 2 லொகேஷன்ல வந்து உங்களுக்கான ஜாப் இருக்க போகுது. அதே மாரி சேலம், திருச்சி, மதுரை இங்க தான் உங்களுக்கான போஸ்டிங் வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து இங்க தெளிவா குடுத்துருக்காங்க. இதையுமே நீங்க வந்து ரீட் பண்ணி பாருங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ குடுக்குறேன். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.